வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து 2 ஜூலை. இன்றைக்கி வந்து பொசிஷன் அப்டேட் நம்ம எப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி முதல்ல நம்மளுடைய என்ன பொசிஷன் வந்து எக்ஸிட் பண்ணோம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். இன்றைக்கி எக்ஸிட்டட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ கார்டு வந்து காலையிலேயே எக்ஸிட் பண்ணியாச்சு. ஏன்னா எஸ்பிஐ கார்டு வந்து சார்ட் பேட்டர்னை பார்க்கும்போது கொஞ்சம் வீக்காக தெரிஞ்சுது. அதனால் எக்ஸிட் பண்ணிட்டோம். நான் எக்ஸிட் பண்ணது ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா நம்ம வந்து எக்ஸிட் பண்ணதுக்கப்புறம் அதோட ப்ரீமியம் வந்து ரொம்ப சூட்டப் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு ப்ரீமியம் வந்து நம்ம வந்து விற்று வச்சுருந்தது மூணு ரூபாய்க்கு விற்றோம். ஸோ அதை பை பண்ணதும் ரூ. 3 தான். ஆனால் வந்து காஸ்ட் டு காஸ்ட் தான் ஆல்மோஸ்ட் நம்ம புக் பண்ணது. ரூ. 80 ப்ராஃபிட்டில் அது இருந்துச்சு, அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப சூட்டப் ஆகிடுச்சு. 4.65 வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 780 கால் ஆப்ஷன் நேற்று நான் சொல்லி வச்சுருந்தேன். வந்து நான் 800 கால் ஆப்ஷன் வந்து நான் வந்து புக் பண்ணிவிட்டு 780க்கு வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி 680யும் 780 தான் நம்ம வச்சுருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 800 வந்து ப்ராஃபிட் கிடச்சிது. ஸோ அதனால் வந்து நான் பார்க்கும்போது மொத்தத்துக்கு 800 இருந்ததுனால நான் அதை உடனே புக் பண்ணிட்டேன். ரெண்டுத்தையுமே புக் பண்ணிட்டேன். அதுமாதிரி ஹெச்இஎல் பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்சுருந்தோம். அது கிட்டத்தட்ட 4000 ப்ராஃபிட் காட்டியிருந்துச்சு நேற்று. அப்படியே புக் பண்ணியிருக்கலாம். பட் இன்னும் போகும்னு பார்த்தோம். காலையில் கொஞ்சம் அது ஒரு 2400 சம்திங் வந்தபோது புக் பண்ணிட்டேன். ஆனால் இதை புக் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா, ஹெச்ஏஎல் வந்து 4700 வந்து நம்ம பொசிஷன் எடுத்து வச்சுருக்கோம். அது 39க்கு விற்றேன். அது இப்போ 40 இருக்குது. ஸோ நமக்கு ஒரு 600 அதில் மைனஸ் காமிக்குது. பிஹெச்ஏஎல் வந்து கொஞ்சம் பொசிஷன் இப்போ கூட்டியிருக்கோம். ஏன்னா 350 அந்த 60க்கு ரேஞ்ச் வந்தபோது கொஞ்சம் பொசிஷனை கூட்டியிருக்கோம். ஸோ அதுவும் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ கார்டு வந்து 660 புட் ஆப்ஷன் வந்து ரூ. 2 வரைக்கும் வந்துச்சு. இன்றைக்கி அது ரொம்ப லோவாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. 90 சென்ட்ஸில் இருந்தது, 90 பைசாவில் இருந்துச்சு. 90 காசுலேருந்து ரூ. 2 வரும்போது அது வந்து கொஞ்சம் விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விற்றோம். அது ஒரு 160 வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸ்ரீராம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து ஆவரேஜாக 7க்கு விற்றுருக்கோம். இனி கொஞ்சம் பொசிஷன் எடுத்தோம் அதில். ஸோ நான் 10க்கு ஒரு ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். ஆக்சுவலாக அது வந்து ஒன்றும் கிடைக்கல. ஸோ அதுவும் வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2% நினைக்கிறேன் டவுன் ஆகிருக்கு. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து கடைசியாக ட்ரேட் பண்ண ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2824 கிட்டத்தட்ட 3000 இருந்துச்சு. அது இறங்கியிருக்கு. ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் வந்து 2500. அதனால் இன்னொரு 300 பாயிண்ட் கீழே போகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்ருக்கோம். ஸோ அப்படி வீக்காக இருந்துச்சுன்னா அதை வந்து எக்ஸிட் பண்ணிடலாம். இதுதான் இன்றைக்குடைய அப்டேட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.